வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய இளைஞர்கள் எல்லாருமே போகணும்னு ஆசைப்படக்கூடிய கோவாவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவால சுத்தி பார்க்க நிறைய இடங்கள் இருக்கு. அந்த வகையில இப்ப நம்ம வந்திருக்கிறது அக்வாடா கோட்டை அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். கோவால இருக்கக்கூடிய இந்த அக்வாடா கோட்டை 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு போர்ச்சுகீசிய கோட்டையாக இருக்கு. சிங்குவெரிம் கடற்கரையில கட்டப்பட்டக்கூடிய இந்த கோட்டையானது அரபிக்கடலை நோக்கியபடி அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டையும் இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கமும் நல்ல ஒரு நிலையில பேணி பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. கோவால நிறைய இடங்கள்ல பார்ட்டி பண்ணக்கூடிய இடங்கள்லாம் நல்லா பளபளப்பா இருக்கும். ஆனா வரலாற்று சம்பந்தமான இடங்கள் எல்லாமே ரொம்ப சிதைவடைஞ்சு சேதமடைஞ்சுதான் இருக்கும். அந்த வகையில இந்த இடம், அதாவது இந்த அக்வாடா கோட்டைன்ற இந்த இடம் ரொம்பவே நல்ல நிலையில பாதுகாக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த அக்வாடா கோட்டை எதுக்காக கட்டப்பட்டுச்சு, இதோடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒல்லாந்திடம் இருந்தும் மராட்டாக்களிடம் இருந்தும் இந்த பகுதியை பாதுகாக்கிறதுக்காக 1913 இந்த கோட்டையை கட்டியிருக்கிறாங்க. அந்த காலத்துல ஐரோப்பாவில இருந்து வரக்கூடிய கப்பல்களுக்கான ஒரு அடையாள புள்ளியாக இந்த இடம் இருந்திருக்கு. மண்டோவி கடற்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கலங்கரை விளக்கம் தொடக்கத்துல கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காகவும் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்தேசு துணை மாவட்டத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோட்டைக்கு கப்பல்ல வரக்கூடியவங்களுக்கு இந்த கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல தண்ணி ஊத்துல இருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு கப்பல்ல வரவங்களுக்கு கொடுப்பாங்களாமா. அதனாலதான் இந்த இடத்துக்கு அக்வாடா அப்படின்ற பேரும் வந்தது. 1864 கட்டப்பட்ட இந்த கலங்கரை விளக்கம் ஆசியாவிலேயே மிக பழமையான கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க. 4 மாடிகளை கொண்ட ஒரு போர்ச்சுகீசிய கலங்கரை விளக்கமாகவும் இந்த கலங்கரை விளக்கம் இருக்கு. இந்த அக்வாடா கோட்டை ஒரு காலத்துல 79 பீரங்கிகளை கொண்ட ஒரு கோட்டையாக இருந்திருக்கு. 23,76,000 கலன்கள் நீரை சேமிச்சு வைக்கக்கூடிய வசதி இந்த அக்வாடா கோட்டையில இருந்திருக்கு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நீர் சேமிப்பு இடங்கள்ல ஒரு முக்கியமான இடமாகவும் இந்த அக்வாடா கோட்டை இருந்திருக்கு. இந்த அக்வாடா கோட்டைய 2 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. மேல் பகுதி கோட்டை நீர் வழங்கக்கூடிய இடமாகவும், அதே நேரத்தில் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டை போர்ச்சுகீசிய கப்பல்களை பாதுகாப்பாக நிறுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் இருந்திருக்கு. இந்த அக்வாடா கோட்டையோட மேல் பகுதியில அகழி, நிலக்கீழ் நீர்த்தாங்கி, வெடிமருந்து அறை, கலங்கரை விளக்கம், கொத்தளங்கள் இதெல்லாமே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம போர்க்காலங்கள்ல அவசர தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ரகசிய தப்பிச்சு செல்லக்கூடிய வழியும் இங்கே இருந்திருக்கு. கோவால நீங்க குடும்பத்தோட சுத்தி பார்க்க வேண்டிய ஒரு இடங்கள்ல இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அக்வாடா ஃபோர்ட்டும் இருக்கு. கோவால பார்ட்டி பண்றதுக்கும் பப்புக்கும் மட்டும்தான் இடம் இருக்கு அப்படின்னு இல்ல, இது மாதிரியான வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களும் நிறையவே இருக்கு. இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.